இந்தியர்களுக்கு, குறிப்பாக தமிழக பெண்களுக்கு தங்கத்தின் மீது எப்பொழுதும் ஒரு மோகம் இருக்கும். திருமணத்திற்கு பெண் வீட்டில் சவரன் கணக்கில் போடும் தங்க நகை மட்டுமல்லாமல், பிறந்தநாள், திருமண நாள் உள்பட பல்வேறு வீட்டு விசேஷங்களின் போதும் தங்க நகைகள் வாங்கி தங்கள் கொண்டாட்டங்களை மெருகேற்றுகின்றன. பெண்களின் அந்தஸ்தை மதிப்பிடும் பொருள்களில் தங்க நகையும் ஒன்றாகவும் அவசர நிதி தேவைகளுக்கு உதவும் பொருளாகவும் மாறியிருப்பதால் தங்கத்தை அதிக அளவில் வாங்குகிறார்கள். தங்கத்தின் விலை வரலாறு காணாத அளவு உயர்ந்து வரும் வேளையில் தங்கம் வாங்குவது செலவா அல்லது சேமிப்பா என்று பார்ப்போம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலில் தங்கத்தின் விலை ஏறுமுகமாகவே இருப்பதற்கு காரணத்தை பார்ப்போம். தங்கத்தின் விலை ஏற்றத்திற்கு பல காரணங்களை பொருளாதார நிபுணர்கள் கூறுகின்றனர். அவற்றுள் சில: தங்கத்தின் உற்பத்தி குறைவு, நிறுவனங்களின் பங்கு சந்தை வீழ்ச்சியால் தங்கத்தில் முதலீடு, டாலர் மதிப்பு குறையும் என எதிர்பார்த்து தங்கத்தில் முதலீடு செய்கின்றனர். ரஷ்யா, உக்ரைன், இஸ்ரேல், காசா யுத்தங்கள் நீடிப்பதால் உலக அரசியலில் ஏற்படும் பாதிப்பு, அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல், அமெரிக்காவில் வட்டி விகிதம் குறைக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு போன்றவற்றால் பாதுகாப்பு கருதி தங்கம் வாங்கி முதலீடு செய்கின்றனர். சீனா உள்ளிட்ட முன்னணி நாடுகளின் மத்திய வங்கிகளும் தங்கத்தை அதிக அளவில் கொள்முதல் செய்கின்றன. இந்த காரணங்களால் தங்கம் விலை உயர்ந்து கொண்டே செல்கிறது என பொருளாதார நிபுணர்கள் கூறுகின்றனர். இன்னும் எவ்வளவு நாளைக்கு இந்த உயர்வு நீடிக்கும் என்று கணிக்க இயலவில்லை என்றும் பொருளாதார நிபுணர்கள் கூறுகின்றனர். சரி, இப்போ பணத்தோட மதிப்பு குறையுது அப்படின்னுட்டு தங்கம் வாங்குகிறோம். ஆனால் ஆபரண தங்கமாக வாங்கும்போது நம்ம இழப்புகள் என்ன என்று பார்ப்போம். முன்பெல்லாம் தங்கம் வாங்கும்போது செய்கூலி என்றும் சேதாரம் என்றும் தனித்தனியாக கணக்கிடும்போது நமக்கு இழப்புகள் குறைவாக இருந்தது. இப்போது வேஸ்டேஜ் பெர்சன்டேஜ் என்று கூறி 8% முதல் 18% வரை வேஸ்டேஜ் போடுறாங்க. அதாவது 12.5% என்று வைத்துக்கொள்வோம். நாம் 32 கிராம், அதாவது 4 பவுன் தங்கம் வாங்கினா 4 கிராம் வேஸ்டேஜ், அதாவது அரை பவுன் தங்கம் வேஸ்டேஜாக செலுத்த வேண்டி வருது. இது தவிர 3% ஜிஎஸ்டி செலுத்தணும். அதாவது 1 லட்சம் ரூபாய்க்கு நகை வாங்கினா 12.5% வேஸ்டேஜ்னு வச்சுக்குவோம். நாம் வேஸ்டேஜாகவும் ஜிஎஸ்டியாகவும் 15,500 ரூபா அதிகமாக செலுத்துகிறோம். சரி, நகைக்கு பதிலாக நாணயங்கள் வாங்கி சேமிப்பது நல்லது என்ற கருத்து பெண்கள் மத்தியில் நிலவுனாலும் அதிலும் 3% ஜிஎஸ்டி வரி, டையிங் சார்ஜ் என பார்த்தா 1 லட்சம் ரூபாய்க்கு காயினாக வாங்கினா 3,500லேருந்து 4,000 ரூபா வரலையும் கூடுதலாக செலுத்தணும். தங்கத்திலையும் முதலீடு செய்யணும், ஆனால் கூடுதலாகவும் அமௌண்ட்டை செலுத்தக்கூடாது. அதுக்கு என்னங்க வழி? அதற்கும் ஒரு வழி இருக்குது. சவரின் கோல்டு பாண்ட் என்னும் தங்கப்பத்திரம் முதலீடு செய்யுங்க. சவரின் கோல்டு பாண்ட் என்பது தங்க நகையோ நாணயமோ இல்லை, தங்கத்தின் மதிப்பை உறுதிப்படுத்தும் இந்திய அரசின் சார்பாக ரிசர்வ் வங்கி வெளியிடும் ஒரு பத்திரம். வருஷத்தில் 6 முறை இந்த பத்திரங்கள் வெளியிடப்படுகிறது. இந்த பத்திரத்தை எல்லா வங்கிகளிலும் அஞ்சல் அலுவலகத்திலும் பெற முடியும். ஒரு நிதியாண்டில் 1 கிராம் முதல் 4 கிலோ தங்கம் வரை பத்திரமாக வாங்கலாம். ஜிஎஸ்டி கிடையாது. 24 கேரட் தங்கத்தின் அன்றைய மதிப்பில் கிராம் கணக்கில் பத்திரமாக வழங்கப்படும். தங்க பத்திரத்திற்கு கூடுதல் சிறப்பாக ஆண்டுக்கு 2.5% வட்டியும் கிடைக்கும். வட்டி வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும். பத்திரம் வாங்கி 8 வருடங்கள் கழித்து முதிர்வடையும். அப்பொழுது வங்கி கணக்கில் வாங்கிய எடைக்கு நிகரான அன்றைய தங்கத்தின் மதிப்பு வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். 5 ஆண்டுகள் வரை திரும்ப வாங்க இயலாது. 5 ஆண்டுகளுக்கு மேல் தேவைப்பட்டால் அன்றைய மதிப்பில் வாங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். தேவைப்பட்டால் இந்த பத்திரத்தை வங்கியில் அடகு வைத்து கடன் பெறலாம். இது ஆபரண தங்கத்தை போல தேய்மானம் கிடையாது. ஆபரண தங்கத்தை போல திருடு போயிடும் என்ற பயம் கிடையாது. தங்கப்பத்திரை யாராவது திருடினாலும் அதை பணமாக்க முடியாது. இந்த தங்கப்பத்திரத்தில் முதலீடு செய்து 8 ஆண்டுகள் கழித்து பெற்றால் மூலதன ஆதாய வரி, அதாவது கேபிட்டல் கெயின் டேக்ஸ் கிடையாது. தனிநபர்கள் தங்கள் குழந்தைகளின் பெயரிலும் வாங்கலாம், கணவன் மனைவியாகவும் சேர்ந்தும் வாங்கலாம். தேவைக்கு அதிகமான தொகையை மட்டுமே தங்கப்பத்திரத்தில் முதலீடு செய்ய வேண்டும்.
அப்பொழுது தான் 8 ஆண்டுகளில் நல்ல லாபம் கிடைக்கும். என்னங்க பேசிக்கிட்டே இருக்கும்போதே கிளம்பிட்டீங்க? என்ன மனைவிக்கு நெக்லஸ் வாங்கிறதுக்கா? நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க. நான் சொல்கிறத சொல்லிட்டேன், அவ்வளோதான். இந்த பதிவை லைக் செய்யுங்கள், உறவினர் நண்பர்கள் ஷேர் செய்யுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.